ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இன்னைக்கு வந்து நம்ம பிரியாவுக்கு வந்து அவங்க நாத்தனார் வந்து வளைகாப்பு போடுறாங்க. எத்தனாவது மாசம்னா 5வது மாசம் வளைகாப்பு. அதுக்குதான் இப்ப ரெடி பண்ணியிருக்கோம். நாங்க வந்து யாரையுமே கூப்பிடல, அவங்க மட்டும் ஊர்ல இருந்து வந்தாங்க. எங்க குடும்பம் அவங்க குடும்பம் மட்டும்தான். இப்ப ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமா, ஆன் பண்ணிட்டே இருக்க, கட் பண்ணாத. இப்ப வந்து பிரியாவுக்கு வந்து மாலை போடுறாங்க. பெரிய மாலையா கட்டியாச்சு. சின்னது என் வீட்டுக்காரர் பாரு, அவர் சொன்னா கேட்கவே மாட்டாரு அவரு. ஆமா, திட்டி என்ன செய்ய, அவர் ஏவாரத்து போயிட்டாரு. எல்லாம் கேப்பீங்க, என்னங்க அவர் இன்னைக்கு கூட வீட்டுல இல்லையான்னு கேப்பீங்க. அவர் வந்து தொழில வந்து எப்படி சொல்றதுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாரு. எது எப்படி இருந்தாலும் சரி போகணும். ஏன்னா வருமானம் வரணும். வருமானம் வந்தா தானே பொழப்பு நடத்த முடியும். இப்ப வந்து ஆமா, நீ கை எப்படி வைக்காத, சும்மா அப்படி வை. இப்ப வந்து வளையல் போட்டு தானே வைக்கணும். சரி சரி. என்ன அம்மா இப்ப இப்ப வந்து நலுங்கு அதை தொட்டு வைக்கிறாங்க. எங்க தக்ஷா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி நான் ட்ரெஸ் எல்லாம் காலையிலே மாத்தியாச்சு, இருந்தாலும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேரு 7வது மாசம் வளைகாப்பு பண்ணும்போது வச்சுலாம். அவனுக்கு பொட்டு வச்சுடு. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து இப்ப வந்து நீ வளையல போடணும்ல சத்யா. அந்த இதை அதை போட்டு இல்ல இந்த இது இது வந்து காப்புனா இது எல்லா வீட்லயும் போடுவாங்க வளைகாப்புக்கு. ஆமா ஆமா, என்னன்னே தெரியாம போடுவாங்க. இப்ப வந்து வளையல் போட போறாங்க. கலந்து போடுமா. இப்ப வந்து ஆள் நிறைய இருந்தா எல்லாமே போடுவாங்க. இப்ப வந்து ஆமா, இந்த கை போட்டு இப்ப வந்து வளையல் நாங்களாம் எடுத்து இன்னைக்கு வந்து நாங்க 6 அவ்வளவா கூப்பிடல. அது வச்சுட்டு போடல. தக்ஷாவுக்கு போடல இல்லப்பா, அதான் வேணாம் சொல்லிட்டோம். இப்ப வந்து எல்லாரும் வந்து பிரியா வந்து வாழ்த்துறதுக்கு தான். நீங்க வேற ஆமா போதும். இப்ப எத்தனை இருக்கும் பாரு சத்யா. என்னைக்கோ ஆமா, சைட்ல கூட நின்னு போடணும் சத்யா வளையல். அதுல அப்போ 14 6 இதுல 15 சரியா பட்சம் ஒத்தப்பட வருதுல 2 சேர்த்தா. சரி, இப்ப வந்து இதை முடிச்சுக்கலாம். அடுத்து இதை பூவை போட்டு அப்புறம் பூ போட்டுட்டு ஆமா. நீ காசை கொடு, அவங்களுக்கு வெத்தலையில வச்சு பிரியா காசு கொடு.
ஆமா வெத்தலை வாக்கு இந்த இருக்குல்ல 2 வெத்தலை வச்சு கொடு. ஆமா 2 இது வச்சு கொடுக்கணும்ல. இத நீ கொடுப்பா. இப்ப என்ன செய்யணும்? இல்ல எல்லாரும் பொட்டு வைங்க. நீ வச்சு விடுது கடைசியா பொட்டு ஓடாது. அம்மாச்சி பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கா. இப்ப வந்து நான் பொட்டு வச்சுக்கிற போறேன். ஏன்டா 500 ரூபாய் இல்லப்பா. ஆமா நான் வந்து நெத்தியில மட்டும் தப்பேன். யாருக்கு? ஆமா தெரியாதுல்ல இந்த ஐயோப்பா அதெல்லாம் அசிங்கப்படுத்துற போல. நிறைய இடத்துல வச்சுட்டேன். நீ பொட்டு மட்டும் வச்சு விடுப்பா. பொட்டு வச்சு விடுப்பா. நான் இது போடாம விட்டேன். அதான் என் பேத்தி சொன்ன மாதிரிதான் எங்க அம்மாச்சிக்கு எதுவே தெரியல. தட்டை எடுத்து கொடு மாமாட்ட. அத்தேட்டா கூட ஒரு அந்த ஐயோப்பா. அப்புறம் ஷார்ட்ஸ் வேற எடுக்கணும். தனிச்சு நீ போய் வச்சுரியா? சரி இப்போ வாழ்த்துறே வாழ்த்துறே கொஞ்சம் லைட்டா வையா. லைட்டா வைக்கணும் விளையாடக்கூடாது. மதன் நீ போய் வச்சுடு. மதன் வைப்பேன் பாரு. அவன் எவ்வளவு நீட்டா வைப்பேன் பாரு. அப்படி தட்டு அப்படி வைப்பியா அப்படி. பத்தியா அது வாங்கல. ஓகே இப்ப வந்து அந்த ஒரு பூவெல்லாம் போட்டு பெரிய மறைச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. இங்க தக்ஷா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பரபரப்பா கிளப்பி விட்டு தூங்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எங்க வீட்டு வளைகாப்பு வந்து இவ்வளவுதான் சிம்பிளா தான் முடிஞ்சிருக்கு. 7வது மாசம் கொஞ்சம் கிராண்டா பண்ணலான் இருக்கோம். பண்ணலான் இருக்குல்ல பண்ணுவோம். உங்களோட ஆசீர்வாதத்தோட பண்ணுவோம். லூஸ் தரம் பண்ணாத. சரி சரி இப்ப என்ன பண்ணலாம்? ஆமா ஆமா அவர் நல்ல நேரம் முடிஞ்சிருந்தாலும் நம்ம வேகமா பரபரப்பா பரவடன்னு கிளம்புனா. ஆமா இப்ப ஏமா அதை எடுத்துட்டு பிரியா கூட்டி விட்டுருவோமா? இப்போ வந்து இப்ப சாப்பாடு ஊட்டுறவங்க தான் பிரியாவோட நாத்தனாரு. அவங்கதான் வளைகாப்பு போடுறாங்க. இப்ப வந்து சாப்பாடு வந்து எத்தனை சாப்பாடு செஞ்சிருக்கோம்னா நாங்க கேசரி, அப்புறம் புளியோதரை, அப்புறம் லெமனு, அப்புறம் தயிர் சாப்பாடு, அப்புறம் வடை, அப்புறம் புளிக்கூட்டு. இதான் இன்னைக்கு வந்து நாங்க வளைகாப்புக்கு செஞ்சிருக்கோம். அடுத்து பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது நல்லா இன்னும் கிராண்டா பண்ணிக்கலாம். இப்ப வந்து சிரிக்கிறாங்க. மாலை வேற ரொம்ப பெருசா இருக்கா. அப்படியே வாழை தாங்க முடியல, இழுக்க முடியல. சரி இப்ப சாப்பிட்டுட்டு பிரியா அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து வளைகாப்பு வீடியோ. ஓகே எங்க குட்டியம்மா வந்து தூங்கிட்டு இருக்கு. நாங்க ஆசையா கிளப்பி எல்லாம் பண்ணோம். அவ எந்திரிக்க விட்டு அவளே ஒரு வீடியோ எடுப்போம் கண்டிப்பா. ஓகே எல்லாரும் எப்படி சொல்றது எனக்கு சொல்ல வார்த்தைகள் வரல. எல்லாரும் என்னை வாழ்த்தணும். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய்.